ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாய் தமிழ் தெண்டல். இன்றைக்கி பீட்ரூட் கீர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் துருவிய பீட்ரூட், 4 கப் பால், 1 கப் ஜீனி, தேவையான அளவு பாதாம் முந்திரி, 2 ஏலக்காய், தேவையான அளவு உப்பு. இந்த பீட்ரூட் கீர் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ கேஸை ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் 1 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி அதில் பாதாம் முந்திரி போட்டு டீப் ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். சேம் அதே குக்கர்லேயே நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை போட்டு 5 to 10 மினிட்ஸ் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்க 4 கப் மில்கில் 2 கப் மில்க் ஆட் பண்ணி குக்கரை மூடிடுங்க. கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆவி வந்ததும் வெயிட்டை போட்டதுமே கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக 5 மினிட்ஸ் வந்ததுமே கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நமக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா டார்க் கலரில் உள்ள பீட்ரூட் பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகி லைட் பிங்க் கலரில் மாறிட்டு இருக்கும். இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் ஆஃப் மில்க்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 லிட்டர் பாலை தண்ணி ஊற்றாமல் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றாமல் இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பால் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ஆஃப் சுகரையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. சுகர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, ஏலக்காய் பவுடர், சால்ட் ஆட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போதைக்கு நம்மளோட சுவையான பீட்ரூட் கீர் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.